அவ்வளோதான். இது கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு ஒரு பாடல் பட்டினத்தார் சொல்லுவார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தி ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னார். அப்பா நான் அட்டாங்க யோகம் செய்கிறேன், சரி செய்கிறதால கடவுள் அடையவனா? இல்லைப்பா, அடைய முடியாது. ஆதாரம் ஆறும் செய்கிறேன், இது செய்கிறதால கடவுள் அடைய முடியாதுப்பா. அவித்து ஐந்தையும் அடக்கிறதால கடவுள் அடைய முடியாதுப்பா. சரி, எதுக்கு தான் இந்த வழி? உன் மனம் அடங்கிறதுக்கு தான்ப்பா அப்படின்ற. ஒரு மனுஷனுடைய மனம் அடங்காத கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பே கிடைக்காது. அவன் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் சொல்லுவான், நான் கடவுளை கும்பிட்றேன், நல்லா இருக்கிறேங்கன்னு. கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கும் அவனுக்கும், கடவுள் அவனை நெருங்கிட்டான்னா இவனுக்கு துண்ணு கூட சோறு இல்லை, அவன் தான் கடவுளோடு நெருங்கி இருக்கிறான்னு அர்த்தம். எந்த ஞானியாவது உலகத்தில் எடுத்துப்பார், எவனாவது பணக்காரனா கோடீஸ்வரனா இருந்துக்கிறான்னா? கடவுளோடு இணைஞ்சவன்லாம் பிச்சை எடுத்து தான் சோறு துண்ணான். இதை உங்கள் மனம் ஏற்றுக்குமா?